விண்வெளியில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பட்ச் வில்மோர் என்ற 2 விண்வெளி வீரர்கள் சிக்கியுள்ளார்கள். அவர்கள் பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதற்கு என்ன காரணம் என்பது குறித்து இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றுள்ள நிலையில் அவர் பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்த சிக்கல் விரைவில் சரி செய்யப்படவில்லை என்றால் இந்த பயணம் ஆபத்தில் முடியும் என்று விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளார்கள். விண்வெளி துறையில் தனியாரின் பங்களிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. அந்த வகையில் விமானம் தயாரிப்பு நிறுவனமான போயிங் ஸ்பேஸ் ஷிப்பை தயாரித்துள்ளது. ஸ்டார்லைனர் என்று பெயரிடப்பட்ட இந்த ஸ்பேஸ் ஷிப் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு விண்வெளி வீரர்களை அழைத்து செல்லும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் வரை நாசா தான் இந்த பணிகளை மேற்கொண்டு வந்தது. ஆனால் விண்வெளி துறையில் தனியாரை ஊக்குவிக்கும் விதமாக போயிங் நிறுவனத்திற்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஏற்கனவே எலன் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இதே போல ஸ்பேஸ் ஷிப்புகளை உருவாக்கியிருந்தது. எனவே போயிங் தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி ஸ்டார்லைனர் என்ற ஸ்பேஸ் ஷிப்பை உருவாக்கியது. இது கடந்த ஜூன் 5ஆம் தேதி அமெரிக்காவின் ஏவுதளத்திலிருந்து விண்வெளி நிலையத்தை நோக்கி புறப்பட்டது. இதில் 58 வயதான சுனிதா வில்லியம்ஸ் அவருடன் சக விண்வெளி வீரராக புட்ச் வில்மோர் ஆகியோர் பயணித்தார்கள். 2 நாட்கள் கழித்து, அதாவது ஜூன் 7ஆம் தேதியன்று இந்த ஸ்டார்லைனர் சர்வதேச விண்வெளி மையத்தை அடைந்தது. ஆனால் இந்த பயணத்தை தொடங்குவதற்கு முன்னரே பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டன. 2-3 முறை ஸ்டார்லைனரின் பயணம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. இப்படி இருக்கையில் விண்வெளி நிலையத்திலிருந்து சுனிதா வில்லியம்ஸையும் புட்ச் வில்மோரையும் மீண்டும் பூமிக்கு அழைத்து வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஜூன் 7ஆம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்ற சுனிதா மற்றும் வில்மோர் கடந்த 14ஆம் தேதி மீண்டும் பூமிக்கு திரும்பி இருக்க வேண்டும். ஆனால் இந்த ஸ்டார்லைனரில் ஏற்பட்ட ஹீலியம் வாயு கசிவு மற்றும் உந்துவிசை கருவியால் ஏற்பட்ட மற்றொரு தொழில்நுட்ப கோளாறு இந்த பயணத்தை மேலும் 1 வாரத்திற்கு தள்ளி போட்டது. இதன்படி ஜூன் 26ஆம் தேதி இருவரும் பூமிக்கு திரும்பி இருக்க வேண்டும். ஆனால் ஸ்டார்லைனரில் உள்ள அந்த கோளாறுகள் இன்னும் சரி செய்யப்படாததால் இருவரும் பூமிக்கு திரும்ப முடியாமல் சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கி தவிக்கின்றார்கள். இதனை அடுத்து ஜூலை 2ஆம் தேதி அனைத்து கோளாறுகளும் சரி செய்யப்பட்டு 2 வீரர்களும் பூமிக்கு பத்திரமாக அழைத்து வரப்படுவார்கள் என்று போயிங் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து நம் பூமிக்கு திரும்ப 6 மணி நேரங்கள் தேவைப்படும். இந்த 6 மணி நேர பயணத்தில் த்ரஸ்டர் ஃபெயிலியர், வால்வு சிக்கல்கள் மற்றும் ஹீலியம் வாயு கசிவு ஆகியவை இல்லாமல் இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த பிரச்சனை சரி செய்யப்படவில்லை என்றால் கல்பனா சாவ்லாவுக்கு நேர்ந்ததை போல சுனிதா வில்லியம்ஸுக்கும் நேரலாம் என்று விண்வெளி ஆய்வாளர்கள் அச்சம் தெரிவித்துள்ளார்கள். சுனிதா வில்லியம்ஸை மீட்க ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் உதவியை நாசா கோரலாம் என்று நிபுணர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.